மேமோகிராம் எடுக்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே ஏதாவது பரிசோதனை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வீட்லேயே சுய பரிசோதனை, அதாவது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மேமோகிராமுக்கு ஒரு மாற்று கிடையாது. உங்களோட மார்பகத்தில் ஏதாச்சும் புதுசாக கட்டிகள் இல்லைனா திடீர்னு வலி வந்தாலோ தோலில் ஏதாவது மாற்றம் இருந்தாலோ சுய பரிசோதனையில் கண்டிப்பாக தெரிய வரும். பட் நிறைய சமயங்களில் கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நம்ம கையால் அதை ஃபீல் பண்ணவே முடியாது. அப்போ மேமோகிராம் மாதிரி பரிசோதனைகள் தான் அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கும். ஸோ மாதம் பீரியட்ஸ்க்கு சில நாட்களுக்கு பிறகு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. பட் கூடவே டாக்டர் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட இடைவெளியில் மேமோகிராமையும் எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் யாருக்கும் மார்பக புற்றுநோய் இல்லைன்னா கூட மேமோகிராம் எடுக்கணுமா? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். குடும்ப வரலாறு இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதனால் உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் குறையுது. மற்றபடி மார்பக புற்றுநோய் யாருக்கு வேணாலும் வரலாம். இன்ஃபேக்ட் பெரும்பாலான மார்பக புற்றுநோய்கள் சுமார் 80 to 85% வரைக்கும் எந்த விதமான குடும்ப வரலாறும் இல்லாமல் திடீர்னு தான் வருது. அதனால குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குடும்ப வரலாறு இருக்கோ இல்லையோ எல்லா பெண்களும் மேமோகிராம் ஸ்க்ரீனிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.